தமிழக அரசியலே ஆடி போயிருச்சு. கடந்த 3 மணி நேரத்துல அடுத்தடுத்து பறந்த ஃபோன் கால்ஸ், பெரும் பதற்றம். கூட்டணியில விரிசலா இல்ல புது போர்க்களமா? இது வெறும் நியூஸ் இல்ல, 2026 தேர்தலுக்கான ஆரம்பம். காங்கிரஸ் கோட்டையில இப்போ பெரிய பூகம்பம். செல்வ பெருந்தகை அவசரமா டெல்லி கிளம்பிட்டாரு. மாணிக்கம் தாகூர் மேல அடுக்கடுக்கான புகார்கள். பெங்களூர்ல ராகுல் காந்தி முன்னாடி பஞ்சாயத்து நடக்க போகுது. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு வார்த்தை தவேகவினர் மத்தியில தீயாய் பரவுது. நயினார் நாகேந்திரனுக்கு நடிகில் த்ரிஷா தரப்பு வழக்கறிஞர் கொடுத்த பதிலடி இப்போ ட்ரெண்டிங். அண்ணாமலை டிஆர் பாலு மோதல் உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. 2 கப்பல் தான் வாங்கினேன்னு நீதிமன்றத்துல டிஆர் பாலு கொடுத்த விளக்கம் இப்போ பெரிய விவாதமாகி இருக்கு. நம்ம ஊர் அரசியல்ல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ அதிகார பகிர்வுங்கிற வார்த்தை ஓங்கி ஒலிக்குது. 58 வருஷமா ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் இப்போ திமுகவுக்கு செக் வைக்குது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த அந்த அதிகார பகிர்வு முழக்கம் இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கியிருக்கு. வெறும் சீட்டு மட்டும் பத்தாது, ஆட்சியில பங்கும் வேணும்னு காங்கிரஸ் தொண்டர்கள் டெல்லிக்கு மெயில் தட்டி இருக்காங்க. இது ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. அகில இந்திய தலைவர்களை விட மாணிக்கம் தாகூர் பெரிய ஆளா? செல்வ பெருந்தகையோட இந்த அதிரடி கேள்விதான் இப்போ வைரல். இது வெறும் உட்கட்சி மோதல் இல்ல, வரப்போற தேர்தல்ல மிகப்பெரிய கூட்டணி மாற்றத்துக்கான அறிகுறி. உங்க கருத்துப்படி திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணுமா வேண்டாமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.